Hello friends, welcome to Global Jet Code channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா GitHubல எப்படி வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்றது Git Comments யூஸ் பண்ணி அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து GitHubல ஒரு நியூ ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணணும். GitHubல சைன் இன் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடுல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணா நியூ ரெபாசிட்டரி ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜுக்கு நாவிகேட் ஆகும். அந்த பேஜ்ல நீங்க ரெபாசிட்டரி நேம் வந்து கொடுத்துக்கலாம். நான் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். டெஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வேணா நீங்க கொடுத்துக்கோங்க. தென் அந்த ரெபாசிட்டரி பப்ளிக்காவும் இருக்கலாம், பிரைவேட்டாவும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பப்ளிக்காவே வந்து வச்சிருக்கேன். தென் உங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் இதுல ஏதாவது வேணும் அப்படின்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடும். எனக்கு வந்து சாம்பிள் அப்படின்ற ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. அதுல மெயின் அப்படின்ற ஒரு பிரான்ச் வந்து இருக்கு. இப்போ வந்து ஜிட் பேஸ் வந்து ஓபன் பண்ணுங்க. அந்த ஜிட் பேஸ்ல இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ரெபாசிட்டரி ஜிட் ஹப்ல தான் இருக்கு, நம்மளுடைய லோக்கல்ல இல்ல. அது ஃபர்ஸ்ட் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். எல்எஸ் கொடுத்தேன்னா என்னோட அந்த ஃபோல்டர்ல சாம்பிள் அப்படின்ற ஒரு இதே இல்ல, சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபோல்டரே இல்ல. சோ நான் வந்து அதை கிரியேட் பண்ணிக்க போறேன். கிரியேட் பண்ணிட்டேன். அது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். அகைன் எல்எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க அந்த பாத்துல போயும் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த ஜிட் இருக்கக்கூடிய அந்த பாத்துல நீங்க இந்த ஜிட் பேஸ்ல வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பாத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு சாம்பிள் ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுல வந்து எம்டியா இருக்கு. ஆனா நம்ம வந்து ரெபாசிட்டரியில ரீட்மி ஃபைல் கொடுத்துருந்தோம் கரெக்டா. ஸோ இனிமே தான் வந்து இது ரெபாசிட்டரியாவை வந்து நம்ம இன்ஸ்லைஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து சாம்பிள் ஃபோல்டருக்கு வந்து மாத்தணும். சிடி சாம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டருக்கு மாறி இப்போ வந்து ஜிட் இனிட் அப்படின்ற கமெண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இன்ஸ்லைஸ் ஆயிடுச்சு. என்னுடைய சாம்பிள் ரெபாசிட்டரி வந்து எம்டியா இன்ஸ்லைஸ் ஆயிடுச்சு. இந்த ரெபாசிட்டரிக்கு என்னோட ரிமோட் ஆரிஜின் யூஆர்எல் வந்து நான் வந்து கொடுக்கணும். அப்பதான் என்னால அந்த ரெபாசிட்டரியில வந்து கமிட் அண்ட் புஷ் பண்ணா அந்த ரெபாசிட்டரியில வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா ஜிட் ஆர்டர் ஜிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்ற கமெண்ட் தான். ஆரிஜினுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு யூஆர்எல் வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். அந்த யூஆர்எல் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்க ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணீங்கல்ல, அதை ஓபன் பண்ணும்போது இங்க சைட்ல கோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க HTTPS அண்ட் SSH எல்லா யூஆர்எல் இருக்கும். உங்களுக்கு தேவை HTTPS யூஆர்எல் தான். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து ரிமோட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. சரியா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா புல் பண்ண போறேன். அப்போதான் எனக்கு அதுல இருக்கிற எல்லா சேஞ்சஸும் எனக்கு லோக்கல்ல வரும். ஸோ எனக்கு வந்து அந்த மெயின் பிரான்ச் எல்லாமே வந்து சேஞ்சஸ் வந்து எனக்கு லோக்கல்ல அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ என்னால பிரான்ச் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இன்ஷியலைஸ் இங்க வச்சிருக்கிறதுல மாஸ்டர் தான் பிரான்ச்சா இருக்கு. பட் ஆனா ரெபாசிட்டரியில மெயின் தான் பிரான்ச் இருக்கு கரெக்டா. ஸோ என்னோட பிரான்ச்சை வந்து மாஸ்டர்ல இருந்து மெயின்க்கு மாத்த போறேன். அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா ஜிட் செக் அவுட், அதுக்கப்புறம் பிரான்ச் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ என்னோட பிரான்ச் நேம் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து செக் அவுட் வந்து மாத்தியாச்சு, மெயின் பிரான்ச்சுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து அந்த
இதில் வந்து புஷ் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் வந்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அந்த சாம்பிள் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ண போகிறேன். என்னோட ஃபோல்டர் இங்கே இருக்குது, உங்களுக்கும் வந்து ஜிட்டோட கனெக்டாக இருக்கிற ஃபோல்டர் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 2 ஃபைல் காட்டுது. இப்போ நான் பேஸ்ட் பண்ண index.html ஃபைல், அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற readme டாட் ஃபைலும் இருக்கு. சரியா? இப்போ வந்து நம்ம இதை கமிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரியா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது எல்லா ஃபைலையுமே வந்து எனக்கு வந்து நான் கமிட்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிட் ஆட் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பர்டிகுலராக ஒரு ஃபைல் மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு ஜிட் ஆட் கொடுத்து அந்த ஃபைலை மட்டுமே வந்து காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜிட் கமிட் பண்ண போகிறேன். ஜிட் கமிட் -m, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான மெசேஜ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, என்னோட ஃபைல் வந்து கமிட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் புஷ் பண்ணணும். அப்பதான் வந்து என்னோட ரெபாசிட்டரிக்கு வந்து போகும். கரெக்டா? அதுக்கான கமெண்ட் வந்து ஜிட் புஷ். அவ்வளவுதான். ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஜிட் புஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்னோட ஜிட் ஹப்ல போய் செக் பண்ண போறேன். நான் கமிட் பண்ண இண்டெக்ஸ் ஃபைல் இங்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இங்க வந்துருச்சு. ஸோ index.html ஃபைல் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. கரெக்டா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே இதை வந்து இந்த ஜிட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா ஜிட் rm அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் நேமை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ rm வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ls கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு readme மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து இதுல என்ன சேஞ்சஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்குறதுக்கு ஜிட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா index.html ஃபைலை delete பண்ணிருக்கேன். ஸோ அதை வந்து எனக்கு இங்க கிரீன் கலர்ல காட்டுது. அவ்வளவுதான். ஸோ அகெயின் வந்து ஜிட் கமிட் யூஸ் பண்ணி கமிட் பண்ணோம் அப்படின்னா இந்த index.html ஃபைல் GitHubல உள்ள அந்த ரெபாசிட்டரியில இருந்தும் ரிமூவ் ஆயிடும். அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இன்ஸ்டலைஸ் பண்றீங்க, ஒரு ஜிட்டை வந்து இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான அத்தன்டிகேஷன் வந்து நீங்க செட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஜிட் கான்ஃபிக் -global user.email அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, அதே மாதிரி user.name அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அந்த அத்தன்டிகேஷன் வந்து அந்த அத்தன்டிகேஷன் எரர் வந்து போயிடும். அதே மாதிரி உங்களோட ஜிட் வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஜிட் -version அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஜிட் வெர்ஷன் என்னோடது வந்து விண்டோஸ் 2.33 அப்படிங்கிறது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதே இதை வந்து இப்போ நான் வந்து இந்த சாம்பிள் ரெபாசிட்டரி இங்க வச்சிருக்கேன்ல. ஸோ இதே இதை வந்து இந்த சாம்பிள் ரெபாசிட்டரியில நான் delete பண்ணலாம். எப்படி delete பண்ணலாம் அப்படின்னு கேட்டா செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு கீழே போனீங்க அப்படின்னா delete this repository அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களுடைய அந்த அந்த ரெபாசிட்டரியோட பாத்தை அப்படியே டைப் பண்ண சொல்லும். நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ நீங்க வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரெபாசிட்டரி வந்து delete ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால வந்து அந்த GitHubல ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணலாம், அதை வந்து எடிட் பண்ணலாம், delete பண்ணலாம், ரெபாசிட்டரியும் delete பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் வந்து நான் அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவை இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ணி அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.